இளைப்பினை இயக்கம் நீக்கி. இளைப்புகள்னால் இந்த உலகத்தில் பசி, தாகம், கலக்கம், மயக்கம், தூக்கம் இதெல்லாம் நம்மளை கஷ்டப்படுத்திகிட்டே இருக்குமோ இல்லையோ, இந்த பொருள்களுடைய பாதிப்பை முதல்ல நம்மக்கிட்ட குறைக்கணுமா. இதுதான் இளைப்புன்னு தெரிவிக்கிறார். இளைப்பினை இயக்கம் நீக்கி இருந்து நல்லா ஒரு ஆசனத்தை போட்டு அமர்ந்து கொள்ள வேண்டும். முன் இமையை கூட்டி கண்கள் ரெண்டையும் சேர்த்து இந்த மூக்கோட நுனியை பார்க்கணுமா. கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணக்கூடாது, தூக்கம் வந்துடும். கண்ணை திறந்துட்டு தியானம் பண்ணோம்னா யார் வரா போகிறான்னு பார்த்துட்டு இருப்போம், தியானிக்கவே முடியாது. அப்போ இந்த மூக்கோட நுனியை பார்த்துட்டே தியானிக்க வேண்டும். அளப்பில் ஐம்புலன் அடக்கி, அளப்பதற்கு கடினமான 5 புலன்களையும் அடக்க வேண்டும். அன்பு அவர் கண்ணே வைத்து, பகவானிடத்தில் அன்பை வைத்து, துளக்கம் இல் சிந்தை செய்து. துளக்கம்னா இடைவெளி இல்லாத குற்றமில்லாத சிந்தனை தியானத்தை செய்ய வேண்டும். அப்போ பகவானுடைய உருவம் நமக்கு நன்னா தோற்றமளிக்குமா. துருவன் 6 மாத காலம் தபஸ் பண்ணார். 6 மாதம் முடியும் போது அப்படியே பரமாத்மாவை தன்னுடைய மனசில் சாட்சாத்காரம் செய்து விட்டான் துருவன். அதை போல சாட்சாத்கரிப்பதற்குத்தான் பக்தி யோகம்னு பெயர் சொல்லப்படுகிறது. அதை கடைப்பிடித்தால் தான் நீ முக்தி அடையலாம். அப்போ ஏன் ஆத்மா உடலிலிருந்து புறப்படுகிறார், ஏன் பிறக்கிறார், அவர் கர்மங்களை எப்போது அனுபவிக்கிறார், கர்மங்கள் எங்கு தாங்கள் நிறுத்தி வைக்கப்படுகின்றன, ஆத்மா முதல் பிறவியை எப்படி எடுத்தார், மோட்சமடைவதற்கு சம்சாரத்திலிருந்து விடுபட வழி என்ன, இப்படி பல கேள்விகள் காஷ்யபர் கேட்டதற்கு அந்த சித்தர் பதில் சொன்னதை இதெல்லாம் கண்ணனுக்கு ஒரு பிக்ஷு சொன்னார். அந்த பிக்ஷு சொன்னதை கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசித்தார். இதோட ஒரு கட்டம் முடிந்தது. அதற்கடுத்தது ஒரு பிராமணர், அவருடைய மனைவி, இவர்கள் 2 பேருக்குள்ள ஒரு அழகான பேச்சுவார்த்தை நடக்கிறது. அதை பற்றி கண்ணன் சொல்ல தொடங்குகிறார். பிராமணி பிராமணம் கஞ்சித் ஞான விஜான பாரகம் ஞஸ்த கர்மாணம் ஆசீனம் கீனாசம் அபிச்சக்ஷணம் பாரியா பதிகிருதான் லோகான் ஆப்னுவந்தி நஸ்ருதம் துவாமகம் பதிம் ஆசாத்திய காம் கமிஷ்யாமி வைகதிம். ஒரு மனைவி தன்னுடைய கணவனிடத்தில் ஒரு கேள்வி கேட்க தொடங்கினாள். அவள் நிறைய வேதாந்தமெல்லாம் படிச்சிருக்கா போலுக்கு, நிறைய உபன்யாசமெல்லாம் கேட்டிருக்கா. அவள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டாளாம். கணவன் என்னென்ன தவங்கள் என்னென்ன யோகங்களை செய்து என்ன பயன்களை பெற்று வைத்திருக்கிறாரோ அது அனைத்திலும் மனைவிக்கும் பங்கு உண்டுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கணவரே, நீர் என்ன பண்ணியிருக்கீர்? இப்படியே அமர்ந்து கொண்டே இருக்கிறீர், எந்த கர்மத்தையும் பண்ணுறதாவே தெரியல. அப்போ எனக்கு என்ன கதி? அவருக்கு என்ன கதின்னு கேட்கல, உம்மை நம்பித்தான் நான் இருக்கிறேன். சாஸ்திரம் சொல்கிறது, பாணிகிரகணாத்து சகத்வம் கர்மசு ததா புண்ணிய பலேஷுச்சன்னு தர்மசாஸ்திரம். எப்போ ஒரு ஆண் பாணிகிரகணம் பண்ணி பெண்ணை திருக்கல்யாணம் செய்து கொள்ளுகிறானோ அதற்கு பிறகு கர்மங்கள் அனைத்திலும் அவர்களுக்கு சேர்ந்துதான் யோக்கியத்தை. தனியாக யாகத்தை கணவன் மட்டும் பண்ண முடியாது. கணவனும் மனைவியும் சேர்ந்துதான் யாகம் செய்ய முடியும். மனைவியும் யாகம் பண்ணலாம், கணவனோடு சேர்ந்து யாகம் செய்ய வேண்டும், தனியாக செய்ய முடியாது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ கணவனுக்கு உடம்பு சரியில்லைன்னால் மனைவி கணவனுடைய ஸ்தானத்தில் வேறு யாராவது ஒரு சிஷ்யனையோ உறவினனையோ வைத்து ஒரு யாகத்தை செய்யலாம்னு சாஸ்திரங்கள் கூறுகின்றன. பெண்களுக்கு அந்த யாகம் பண்ணுற சக்தியை சொல்லியிருக்கு, அதற்கான தகுதி உண்டு. ஆனால் யாகம் பண்ணுகிற சக்தியினால் இதெல்லாம் எஜமானனாக இருக்கிற சக்தி. எஜமானன்னா யார் ஏற்பாடெல்லாம் பண்ணி பணங்காசு செலவழித்து அந்த யாகத்துக்கு நடத்துகிறார்களோ, கடைசியில் பயனை யார் அடைய வேண்டுமோ அவருக்கு எஜமானன்னு பெயர். ஆனால் அதை பண்ணி வைக்கிறதுக்கு 4 பேர் விருகஸ்பதி சுவாமிகள் ரித்விக்குகள் எல்லாம் வருவா. அதற்கு பெண்ணுக்கு உரிமை கொடுக்கவில்லை, ஆணுக்குத்தான் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த யாகத்தினுடைய பயனை அனுபவிக்கணும். யாகம்னு சொன்னாலே நம்மகிட்ட இருக்கிற ஒரு பொருளை ஒரு தேவதைக்கு சமர்ப்பிக்கிறோம்னு அர்த்தம். அந்த பொருள் என்பது ஆணுக்கு மட்டும் சொந்தமானதுன்னு சாஸ்திரம் ஒத்துக்கலை. எப்போ ஒருவனுக்கு மனைவின்னு ஒருத்தி வந்து விட்டாலோ இவன் சம்பாதித்த சொத்து அனைத்துமே 2 பேருக்கும் பொதுவான உடைமை. அதனால தான் நம்ம ஹோமங்கள் எல்லாம் பண்ணுவோம் இல்லையோ, பண்ணும்போது வாத்தியார் சுவாமி சொல்லுவார், மனைவியை பக்கத்தில் நிற்க சொல்லி அவள் கையில் ஒரு குளவாத்திரத்தை கொடுத்து அதில் ஒரு தர்ப கூர்ச்சம் போட்டிருக்கும், நம்ம கையில் 4 காயின் கொடுப்பேன். அதை எடுத்து தானம் பண்ண போகும்போது மனைவி தீர்த்தத்தை எடுத்து அதில் புரோக்ஷிக்கணும். அவன் அனுமதி கொடுக்கறானா அதன் மூலம். ஏன்னா சொத்து 2 பேருக்கும் பொது. அவருடைய அனுமதியை கொண்டு தான் கணவன் தானம் பண்ண முடியுமே தவிர தனியாக செய்ய முடியாது. அப்போ அந்த பெண்ணு கேட்கிறாள், நீர் என்னென்ன கர்மங்கள் பண்ணி என்னென்ன சொர்க்கத்துக்கு போகிறோமா நரகத்துக்கு போகிறோமா, என்ன ஜெயித்து வைத்திருக்கிறீர், என்ன உலகத்துக்கு செல்ல போகிறோம் என்று மனைவி கேட்டாள். ஏன் அவளுக்கு இந்த கவலை என்னால் அவளுடைய கணவன் எந்த காரியமே பண்ணுறதே கிடையாதான்.
அவர் உலக விஷயங்களில் ஈடுபாடு இல்லாமல் பெரிய ஞானியாக இருந்த இடத்திலிருந்தே பகவானை தியானித்து கொண்டு இருந்தார். அதனால் இந்த கேள்வியை கேட்டால் அவர் அதுக்கு பதில் சொன்னார், கிராஹ்யம் திருஷ்யம் ச சத்யம் வா எதிதம் கர்ம வித்யதே ஏததேவ விவஸ்யந்தி கர்ம கர்மேதி கர்மிணா. பெண்ணே, முதல்ல உனக்கு இருக்கிற ஒரு தவறான புரிதலை நான் திருத்துகிறேன். உலகத்தில் கர்மா கர்மா கர்மான்னு சொல்கிறா பாரு, கண்ணுக்கு எது தெரிகிறதோ அது மட்டும்தான் கர்மம்னு மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னு தேவை கிடையாது. மனசால புத்தியால் என்ன செயல்களை செய்கிறோமோ, என்ன பாவனையோடு இருக்கிறோமோ அதுவும் ரொம்ப முக்கியமான கர்மம். இன்னும் சொல்ல போனால் நாம் உடலால் செய்யும் செயல்களை விட அதை செய்யும் போது மனசில் இருக்கிற புரிதல் தான் ரொம்ப முக்கியமானது. புத்தௌ சரணமன்விச்ச கிருபணாகா பலஹேதவகான்னு கண்ணன் கீதையில் சொல்கிறார். ஞானம் இருக்குது, கர்மம் இருக்குது. இந்த இரண்டில் எந்த பகுதி உயர்ந்தது? ரெண்டுமே சேர்ந்து இருக்கணும்னு அர்ஜுனன் ஒப்புக்கொண்டு விட்டான். இப்போ பகவானுக்கு புஷ்பங்களை தொடுத்து சமர்ப்பிக்கிறோம்னு வச்சுங்களேன். அப்போ என்ன, நான் கையால் புஷ்பத்தை எவ்வளவு அழகாக கட்டுறேங்கிறது முக்கியமா, எவ்வளவு வேகமாக எவ்வளவு நீளத்துக்கு எவ்வளவு முழம் கட்டுவேங்கிறது முக்கியமா, இல்லை கட்டும்போது என்ன எண்ணத்தோடு பக்தியோடு கட்டுகிறேன் என்பது முக்கியமானால் கண்டிப்பாக மனசில் இருக்கிற பக்தி தான் முக்கியம். அப்போ எந்த செயல்களை செய்தாலும் பக்தி இல்லாமல் அந்த செயலை செய்தால் ஒரு பயனையும் அளிக்காது. பக்தியோடு அதே செயல்களை செய்தால் கைங்கரியம்னு ஆறுது, பகவான் சந்தோஷப்படுறார், நாம் ஆசைப்பட்டது அனைத்தையும் நமக்கும் தான் வழங்குகிறார். அப்போ புத்தியில் தானே முக்கியத்துவம் இருக்குது. அதைத்தான் சொல்கிறார், மோகமேவ நியச்சந்தி கர்மணா ஞான வர்ஜிதாக. ஞானம் இல்லாமல் கர்மங்களை மட்டும் செய்பவர்கள் மயக்கத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் திரும்ப திரும்ப சம்சாரத்தில் தான் பிறப்பார்கள். பகவானை பற்றி புரிந்து கொள்ளாமல் யாகம் பண்ணால் சொர்க்கத்துக்கு போகலாம், ஹோமம் பண்ணால் இந்திர பதவி கிடைக்கும் என்கிற அளவு மட்டும் புரிந்து கொண்டு அதுக்கு மேலே யாகம் சொர்க்கம் என்பதோ இந்திர பதவி என்பதோ நித்தியமானதல்ல, வைகுந்தம் தான் உயர்ந்ததுங்கிற ஞானம் இல்லாமல் இதையே செய்து கொண்டிருந்தால் அப்போ கர்மம் என்பது இந்த உலகத்தில் ஆனந்தம் கொடுக்குமே தவிர சம்சாரத்திலிருந்து விடுபட வழி கொடுக்காது. நைஷ்கர்மியம் நச்சலோகேஸ்மின் முகூர்த்தமப்பி லப்யதே. அப்போ உண்மையில் உயர்வை எது கொடுக்கும்னால் ஞானமும் தனியாக கொடுக்கும்னு சொல்ல முடியாது. என்கிட்ட நிறைய அன்பு இருக்குது சுவாமி, கண்ணன்னு சொன்னால் அவ்வளவு அன்பு. ஒரு தடவை புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ணியிருக்கிறா? அதெல்லாம் பண்ணதே கிடையாது. அன்பு நிறைய மனசில் வச்சுருக்கேன். உடலால் ஒரு துரும்ப கூட நெருக்கி போட்டது கிடையாதுனால் அதுவும் முடியாது. கர்மணி அகர்ம எஃப் பஷ்யேத்து அகர்மணிச்ச கர்மயா ச புத்திமான் என்று கண்ணன் கீதையில் தெரிவிக்கிறார். யார் தெரியுமா? அறிவாளி. கர்மத்தில் ஞானம் அடங்கி இருப்பதை காண வேண்டும், ஞானத்தில் கர்மம் அடங்கி இருப்பதை காண வேண்டும். அப்படின்னு என்ன சுவாமி, எப்படி ஒன்று இதுக்கு இது மேலே இது இருக்கணும், இது மேலே அது இருக்கணும், எப்படி ஒன்றுக்கு ஒன்று உள்ளே போகும்னால் கர்மத்தில் ஞானம் அடங்கி இருப்பதுனா என்ன? வரட்டென்று வெறுமனே கர்மத்தை பண்ணால் பயன் கிடையாது. ஒரு புரிதலோடு சேர்ந்து செய்தால்தான் கர்மம் பயனளிக்கும். அப்போ கர்மத்துக்குள் ஒரு ஞான பகுதி, புரிதல் என்பது தேவைப்படுகிறதுன்னு தெரிஞ்சுக்கணுமா. அதே போல் ஞானத்துக்குள்ள கர்மம் இருக்குன்னால் ஞானம் என்பது தனியாக எந்த பயனையும் அளிக்காது. அந்த ஞானத்தை செயல்படுத்த வேண்டும், அனுஷ்டானமாக ஆக்கினால் தானே பயனளிக்கப் போகிறது. அப்போ இந்த ரெண்டினுடைய சேர்க்கையும் வேணும். உலகத்தில் மக்கள் எல்லாம் செயல் போரும் நினைக்கிறார்கள். செயல் செய்யாமல் இருப்பதாலும் எந்த பயனும் கிடையாது, செயல்களை அதிகமாக செய்வதாலும் எந்த பயனும் கிடையாது. சரியான புரிதலோடு சரியான அளவு செயல்களை செய்ய வேண்டும். ஒருத்தர் தினமும் 10 மணி நேரம் உழைக்கிறாருங்கிறதுக்காக துரியோதனன் கூட தான் உழைச்சிருப்பார், நல்லவர்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் உழைக்கவே இல்லை என்பதற்காக அவர் உலகத்தில் நன்மையே பண்ணலைன்னு சொல்ல முடியாது. அவர் பெரிய ஞானியாக இருக்கலாம், நம்மாழ்வார் இருந்த இடத்துல நகரவே இல்லை, அதுக்காக குறை சொல்ல முடியுமா? இல்லை ஊர்லெல்லாம் சுற்றி சுற்றி ஒருத்தர் வந்தாருங்கிறதுக்காக நல்லது சொல்ல முடியுமா? ரெண்டுமே கிடையாது. அப்போ ஞானம் கர்மம் இரண்டினுடைய சேர்க்கை முக்கியமானது என்று அந்த கணவன் உபதேசித்தார். அதுக்கு மேலே பல உபதேசங்கள், 2-3 கதைகளை சுருக்கமாக ஸ்லோகம் படித்து சொல்கிறதுக்கு நாழி இருக்காது. 2-3 பேருக்கு சண்டை வந்துதான். மகாபாரதம்னாலே சண்டை சொல்லணும் இல்லையோ, சண்டை சொன்னால்தான் இந்த கிரந்தத்துக்கே பெருமை. யாருக்கு சண்டை வந்ததுனால் முதலிலே இந்திரியங்களில் அனைவருக்கும் சண்டை ஏற்பட்டது. 6 இந்திரியங்களுக்கு, கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு, தோல் என்று 5 இந்திரியங்கள் இருக்கா. அப்புறம் மனசுன்னு ஒரு இந்திரியம் இருக்கா. இந்த 6 புலன்களை கொண்டு தான் நாம் ஞானத்தை பெறுகிறோம். இவர்களுக்குள்ள முதல்ல ஒரு சண்டை வந்தது. நமக்குள் யார் பெரியவர்? இப்போ பேசி முடிவெடுத்துடணும். யார் இருந்தால் மற்ற அனைவரும் இயங்க முடியுமோ, யார் இல்லாவிட்டால் மற்றவர்கள் இயங்க முடியாதோ அவர்தான் உயர்ந்தவர் என்று இவர்களுக்கு நடுவில் ஒரு போட்டி ஏற்பட்டது. முதல்ல என்ன பண்ணிட்டு கண்ணு புடப்பட்டு வெளியில் போச்சு. நான் இனிமேல் செயல் புரிய மாட்டேன்னு சொல்ல உடனே மற்ற இந்திரியங்களுக்கு ஒன்றுமே ஆகலை. காது பாட்டுக்கு வேலை செய்கிறது, மனசு வேலை செய்கிறது, கண்ணு மற்ற தோல் வேலை செய்கிறது, எல்லாம் வேலை செய்கிறது.
அப்போ கண்ணு பெருசு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்தது தோல் பிரிஞ்சு போச்சு, மற்றதெல்லாம் வேலை செய்கிறது. அடுத்து கிராணம், நாம் முகரக்கூடிய இந்திரியம் பிரிஞ்சு போச்சு, மற்றதெல்லாம் வேலை செய்கிறது. அதே போல் மனசு பிரிந்து போனால் மற்ற எதுவும் வேலை செய்யாதோ இல்லையோ. மனதை கொண்டு தான் நாம் பார்க்கிறோம். மனசுங்கிறது ஒரு வழி. ஞானம் என்பது ஆத்மாவிடத்திலிருந்து புறப்பட்டு முதல்ல மனசுக்கு வரும். மனசிலிருந்து பிரிஞ்சு 5 இந்திரியங்களுக்கு போகும். அதன் மூலம் விஷயங்களை கிரகித்து கொள்ளுகிறது. அப்போ மனசுங்கிறது ஒரு பொதுவான நிலை. அது வழியாகத்தான் எல்லாரும் பிரிந்து போக வேண்டும். அதனால் மனசுக்கு கர்வம். நான் இல்லாவிட்டால் நீங்கள் எல்லாம் இயங்க முடியாது, அப்போ நான் தான் உயர்ந்தவன்னு சொல்லித்தான். அதுக்கப்புறம்தான் பிரம்மா வந்து அவர்களுக்கு உபதேசிக்கிறார். இல்லையே, யோசிச்சு பாருங்க, 5 வெளி இந்திரியங்களும் இல்லை, மனசு மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருக்கிற பக்கத்தை அடியனால திருப்ப முடியுமா? கையே இல்லை என்கிட்ட. கையை வச்சு இப்படி திருப்ப முடியாதுனால், மனசு மட்டும்தான் வேலை செய்கிறதுனால் ஒரு பக்கத்தை திருப்ப முடியாது. ஏன் இதை பார்க்க கூட முடியாது. கண்ணு வேலை செய்யாமல் மனசு மட்டும் வேலை செய்தால் வெளியே இருக்கிற எந்த பொருள்களையுமே கிரகிக்க முடியாது. அப்போ மனசு பெருசுன்னு சொல்ல முடியாது. எதிர்த்த பக்கம் பாருங்களேன், 5 வெளிப்புலன்களும் வேலை செய்கின்றன, மனசு மட்டும் வேலை செய்யலைன்னால் அப்போ எதையுமே தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ கடைசியில் பிரம்மா சொன்னாரா, 2 பேருமே முக்கியம். நீங்கள் செயல்படுவதற்கு அவர் முக்கியம், மனசு செயல்படுவதற்கு நீங்கள் முக்கியம். அப்போ எல்லாரும் சேர்ந்து செயல்பட வேண்டுமே தவிர நான் பெரியவனா நீ பெரியவனான்னு சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை என்று பிரம்மா வந்து தீர்த்து வைத்தார். அதே போல வாக்கு பெருசா மனசு பெருசா, இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து சொல்லுகிறார். வேதத்திலே சிருஷ்டி நடக்கும்போது முதலிலே சப்தம்தான் தோன்றியது, அதற்கு பிறகுதான் மனது தோன்றியதுன்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அதை வச்சுட்டு சிஷ்யன் இந்த மனைவி அந்த கணவனிடத்துல கேள்வி கேட்கிறாள். இப்படி வேதத்தில் சொல்றதே பொதுவாக எப்படி சொல்லணும்? முதல்ல மனசில் ஒரு விஷயத்தை நினைத்து அதற்கு பிறகுதானே அதை வாயால் வார்த்தையாக சொல்ல முடியும். அப்போ முதல்ல மனசு, பிறகுதானே பேச்சுன்னு சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் வேதம் சொல்லும்போது முதலில் சப்தம் பேச்சு வந்தது, வாக்கு வந்தது, அதற்கு பிறகுதான் மனதுன்னு சொல்லுகிறதா. இவளுக்கு அது புரியல. எப்படி இது லோகத்துக்கு விருத்தமாக இருக்கே, எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்னு கேட்டாள். அதற்கு பிரம்மா பதில் சொல்லுகிறார், இல்லை பெண்ணை யோசித்துப்பார். இந்த கணவன் பிரம்மாவிடத்திலே உபதேசம் பெற்றவர் ஒருவர்கிட்ட அந்த கணவன் கேட்டிருக்கார், அதை அவர் மனைவிக்கு சொல்லுகிறார். இப்படி யோசிச்சு பாருங்களேன், மனசு என்பது எதை நமக்கு காட்டி கொடுக்கும்? இந்த உலகத்தில் இருக்கும் பொருள்களை மட்டும்தான் மனசால காட்ட முடியும். அதுவும் நான் இதுக்கு முன்னாடி அந்த பொருளை பார்த்துருக்கணும், ஏதோ ஒரு விதத்தை அனுபவித்திருந்தால் தானே இப்போ பார்க்க முடியும். நான் இது வரைக்கும் யானை என்றே ஒரு பொருளை பார்த்ததில்லை என்றால் என் மனசு திடீர்னு யானையெல்லாம் காட்ட முடியாது. நான் என் கண்ணாலோ காதாலோ மூக்காலோ தோலாலோ எந்த பொருள்களை அனுபவித்திருக்கிறேனோ அதை மறுபடியும் நினைவுக்குத்தான் கொண்டு வர முடியும் மனசாலே. இது மனசனுடைய கட்டுப்பாடு. ஆனால் சப்தம் என்பது நான் இதுவரைக்கும் கேள்விப்படாத பார்க்காத பொருள்களை கூட எனக்கு மனசில் கொண்டு வந்து நிறுத்த முடியுமோ இல்லையோ. வச்சுக்கோங்களேன், வெளிநாட்டில் 50 அடிகள் 50 அடிங்க சார் 5000 அடிக்கு ஒரு பெரிய கட்டடம் இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்கிறார் என்கிட்ட. அது இப்போ நான் தெரிஞ்சுட்டேனோ இல்லையோ, அதை நான் நேராக கண்ணால் பார்த்ததே கிடையாது. அப்படிப்பட்ட கட்டடத்தை என்னுடைய மனசால் காட்ட முடியாது. ஆனால் சப்தம் என்பது அத்தீந்திரியமாக நான் இதுவரை காணாத விஷயங்களை கூட காட்டுறதோ இல்லையோ. பரமாத்மா ஒருவர் இருக்கிறார்னு சப்தம் தானே காட்டி கொடுக்கறது, வேதங்கள் தான் காட்டி கொடுக்கின்றன. என் மனசை கொண்டு என்னால் அறிய முடியாது. அப்போ மனது உலகத்தில் பார்த்த விஷயங்களைத்தான் திரும்ப கொண்டு வந்து நிறுத்துமே தவிர உலகத்தில் பார்க்க முடியாத இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை காட்டாதோ இல்லையோ. அதனால தான் முதலில் சப்தம் வந்தது, பிறகு மனசு வந்ததுன்னு சாஸ்திரம் சொல்லுகிறதா. சப்தத்துக்கு முக்கியத்துவம் உண்டு. மனசால உணர முடியாத விஷயங்களை கூட சப்தம் காட்டி கொடுக்கும். மனசு என்பது முன்னமே அனுபவித்த விஷயங்களைத்தான் காட்டி கொடுக்கும் என்று ஒரு அழகான கதையை சொன்னார். இப்படி எத்தனையோ விஷயங்களை சொல்றார். கடைசியில் ஒரே ஒரு கட்டம் பார்க்கலாம். அம்பரீஷனுடைய ஒரு கதையை சொன்னேன். அம்பரீஷன் எப்படி லோபம் என்கிற ஒரு எதிரி, லோபம்னா பேராசைன்னு சொல்கிறோமோ இல்லையோ, அவர் எத்தனையோ எதிரிகளை ஜெயித்தாராம். ஆனால் கடைசியில் பேராசை என்கிற எதிரி மட்டும் மிச்சம் இருந்தார். அதை எப்படி ஜெயித்தார் என்று கதை சொல்லப்படுகிறது. யத் பிரயுக்தோ ஜந்துவரயம் வைத்ருஷ்யம் நாதிகச்சதி திருஷ்ணார்த்த இஹ நிம்னானி தாவமானோ ந புத்தியதே தம் லோபம் அசிபி தீக்ஷ்ணைஹி நிகிருத்திய சுகமேததே. மற்ற எத்தனையோ தங்கிட்ட இருக்கிற தவறுகள், முதல்ல அம்பரீஷன் தான் ராஜாவாக ஆனவுடனே தன்னிடத்துல குற்றங்களே இருக்கக்கூடாது. ராஜாவிடத்தில் குற்றங்கள் இருந்தால் அது மக்களை பாதிக்கும். அதனால குற்றங்களை போக்கிவிட வேண்டும்னு நயர்ரை முயற்சித்தாராம். பூயிஷ்டம் விஜிதா தோஷா நிகதா சர்வசத்ரவக. அநேகமாக எங்கிட்ட இருக்கிற தோஷங்களை எல்லாம் போக்கிவிட்டேன். ஆனால் ஒரே ஒரு பலசாலியான தோஷம் இன்னும் இருக்கிறார், அதுதான் லோபம்,
பேராசை என்கிற தோஷம். அதனால் தான் அனைத்தும் வருகிறது. பேராசை நம்ம மனசில் இருக்குன்னால் அப்போ முதல்ல பார்க்குற விஷயத்தெல்லாம் ஆசைப்பட வைக்கும் இல்லையோ. ஆசை ஏற்பட்டால் அடையணும்னு முயற்சிப்போம். அதை அடைந்தால் மேலும் மேலும் ஆசை வளர்ந்து கொண்டே போகும். அடையாமல் போனால் கோபம் வரும். இது எனக்கு கிடைக்கலையேன்னு யார் மேலேயோ கோபம் வரப்போகிறது. கோபப்பட்டால் அவர்கள் மேலே பாயப்போகிறேன், தவறான ஏதோ ஒரு பாப்பச் செயலை செய்ய போகிறேன். அதனால் மறுபடியும் தீய எண்ணம் வரும். அதைத்தான் தெரிவிக்கிறார், லோபாத்தி ஜாயத்தே திருஷ்ணா ததச்சிந்தா பிரவர்த்ததே ச லிப்யமானோ லபதே பூயிஷ்டம் ராஜசான் குணான். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த மூன்றினுடைய தன்மைகளை மட்டும் பார்த்துவிட்டு முடித்து விடலாம். மூன்று குணங்கள் இந்த உடலில் உள்ளன, மனசில் உள்ளன. எல்லா அச்சேதன பொருள்களிலும் இந்த மூன்று குணங்களும் உண்டு. இந்த ஒவ்வொரு குணத்துக்கும் குறிப்பிட்ட செயல்பாடுகள் உண்டு. நல்ல சத்துவகுணம் என்பது சுகத்தை கொடுக்கும், ஞானத்தை வளர்த்து கொடுக்கும். ரஜோகுணம் என்பது ஆசைகளை வளர்த்து கொடுக்கும், அதை பேராசையாக ஆக்கும், கோபத்துக்கும் காரணமாக இருக்கும். தமோகுணம் என்பது கவனக்குறைவு, தூக்கம், இதை போன்ற சில விஷயங்களுக்கு காரணம். சோம்பேறித்தனம்னு சொல்கிறோமோ இல்லையோ, தந்திரதா, சோம்பேறித்தனம். அப்போது கவனமின்மை, சோம்பேறித்தனம், தூக்கம் என்கிற நித்ரை, இந்த மூணுக்கு தமோகுணம் காரணம். ஆசை, கோபம், வெறுப்பு, இதுக்கெல்லாம் ரஜோகுணம் காரணம். சுகம், ஆனந்தம், ஞானம், இதுக்கெல்லாம் சத்துவகுணம் காரணம் என்று பிரித்து வைத்திருக்கிறார். கண்ணன் பகவத்கீதையிலையும் இதை அழகாக 13வது 14வது அத்தியாயத்தில் தெளிவுபடுத்துகிறார். அதை வச்சுட்டு இந்த இடத்துல சொல்கிறார், அப்போ லோபம் என்பது நிறைவேறி விட்டதென்றால் ரஜோகுணத்தை வளர்த்து கொடுத்துருவான். ஒரு பொருள் ஆசைப்பட்டேன், ஆசைப்பட்டது நிறைவேறி விட்டதென்றால் மறுபடியும் மறுபடியும் ஆசை வருமா? ஆசை என்பது ரஜோகுணத்தால் வரும் குணம். அப்போ ரஜோகுணம் வளர்ந்துடுத்துன்னு அர்த்தம். நான் ஆசைப்பட்டேன், அது நிறைவேறவில்லை, அப்போ கோபம் வந்துதா? பாப செயல்களை செய்ய போகிறேன்னா அப்போ தமோகுணத்தின் வழி போயிட்டேன்னு அர்த்தம். ஆசைப்பட்டு அதை அடைவதற்கு முயற்சித்தால் ரஜோகுணம், அதில் கோபம் வந்து அவர்களை கெடுப்பதற்கு முயற்சித்தால் தமோகுணம். அப்போ லோபம்தான் ரஜோகுணத்துக்கும் தமோகுணத்துக்கும் காரணமாக உள்ளது. அப்போ அதை அடக்கினால்தான் நல்வழிப்பட முடியும்னு புரிந்து கொண்டான். தஸ்மாதேதம் சம்யக் அபேக்ஷ்ய லோபம் நிகிருஹ்ய திருத்யாத்மனி ராஜ்யம் இச்சேத் ஏதத் ராஜ்யம் நான்யதஸ்தீஹ ராஜ்யம் ஆத்மைவ ராஜா விதித்தோ யதாவத். அம்பரீஷன் தெரிவிக்கிறார், இப்போதான் எனக்கு ஒரு பெரிய உண்மை தெரிஞ்சது. வெளியில் ராஜ்யம் இருக்குன்னு நினச்சேன், ஆத்மாதான் அவனவனுக்கு ராஜ்யம்னு புரிந்து கொண்டேன். லோபத்தை ஒருவன் எப்போது ஜெயிக்கிறானோ அப்போ வெளியில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற ராஜ்யங்களில் ஆசை போய்விடும். அப்போ ஒரே ஒரு ராஜ்யத்தில் தான் ஆசை வருமா? ஆத்மா என்கிற ராஜ்யம். என் ஆத்மாவை என் கட்டுப்பாட்டில் வைத்து பகவானுக்கு தொண்டனாக செயல்பட்டு ஆனந்தப்பட வேண்டும். இந்த ஒரு ராஜ்யம் கைங்கரிய சாம்ராஜ்யம்னு சொல்கிறாளோ இல்லையோ. லக்ஷ்மணன் என்ன ராஜ்யம் ஏற்றுக்கொண்டார்? கைங்கரியம் என்கிற அரசுக்கு இவர்தான் முடிசூடப்பட்ட மன்னர். ராமன் அயோத்திக்கு ராஜாவானார், லக்ஷ்மணன் கைங்கரியம்ங்கிற ராஜ்யத்துக்கு அரசனாக ஆனாரோ இல்லையோ. அவ்வளவு கைங்கரியம் பண்ணியிருக்கார். அதை போல் அம்பரீஷன் சொல்கிறார், இனி உலகத்தில் வெளியே இருக்கும் ராஜ்யம் எனக்கு வேண்டாம், ஆத்மாதான் எனக்கு ராஜ்யம். அந்த ஆத்மாவை கட்டுப்படுத்தி ஆண்டு ஆனந்தப்பட்டால் போரும் என்று அம்பரீஷனுடைய கதையை சொன்னார். அதே போல் பரசுராமர், அவருக்கும் அலர்கர் என்று ஒரு முனிவர், அவர்கள் ரெண்டு பேருக்கும். பரசுராமர் ரொம்ப கோபக்காரர். தன்னுடைய தந்தை ஜமதக்னியினுடைய தலையை கார்த்தவீரியார்ஜுனன் அறுத்து விட்டான். அதனால் கோபப்பட்டு கார்த்தவீரியார்ஜுனனையும் அதுபோல் 21 தலைமுறைகளுக்கு தீய க்ஷத்திரியர்களையும் பரசுராமர் அழித்தார். இப்படியே இவர் போனார்னா உலகத்தில் க்ஷத்திரியர்களே இல்லாமல் போவார்கள்னு பயம். அதனால் அலர்கர் என்கிற ஒரு ரிஷி, அந்த ரிஷியை அனுப்பி பரசுராமருக்கு உபதேசம் செய்ய சொல்லுகிறார்கள். ததோ அலர்கஸ் தபோகோரம் தத்ரைவாஸ்தாய துஷ்கரம் நாத்திகச்சத் பரம் சக்தியா பாணம் ஏதேஷு சப்தசு. அப்போ என்ன பண்ணுறார்? அலர்கர் தான் செய்த ஒரு முயற்சியை வந்து பரசுராமர்கிட்ட சொல்லி காட்டுறார். அவருக்கு என்ன பண்ணாராம்? அலர்கர் நல்ல வில்வித்தை அதெல்லாம் தெரிஞ்சவர். அப்புறம்தான் ரிஷியாக ஆனார். என்ன கதை சொல்கிறார்னால், நான் நிறைய பேரோட சண்டை போட்டு என்னுடைய எதிரிகள் அனைவரையும் ஜெயித்து விட்டேன். அப்புறம் ஒரு நாள் அமர்ந்து யோசிக்கும் போது இன்னும் நான் ஜெயிக்க வேண்டிய சில எதிரிகள் உள்ளார்கள்னு அவருக்கு தோணித்தான். என்னென்ன எதிரிகள்னால், கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், மனசு, புத்தி, இந்த 7 பேரையும் நான் ஜெயிக்காமல் போயிட்டேனே. வெளியில் இருக்கிற எதிரிகளை எல்லாம் ஜெயித்து விட்டேன், உள்ளே இருக்கிற எதிரிகளை ஜெயிக்காமல் போனேனேன்னு அலர்கருக்கு தோணிருக்கு. உடனே என்ன பண்ணார்? வில்லை எடுத்து அது ஒரு அம்பை பூட்டி, எந்த அம்பை வைத்து என்னுடைய கண்ணை ஜெயிக்கலாம், எந்த அம்பை வைத்து என்னுடைய வாயை ஜெயிக்கலாம் என்று ஒவ்வொன்றா முடிவு பண்ணாராம். அப்போ அந்த ஒவ்வொரு இந்திரியமும் சொல்கிறது, இந்த அம்பை வெட்டினா இந்த வெளிக்கண்ணுக்கு உமக்குத்தான் பாதிப்பு வருமே தவிர கண்ணை எல்லாம் ஜெயிக்க முடியாது.
தோலில் அம்பு விட்டுட்டீர்னா தோல் கிழிஞ்சு போய் உமக்குத்தான் வருத்த வருமே தவிர தோலுங்கிற துவகிந்திரியத்தை ஜெயிக்க முடியாது. உம்முடைய இந்த ஸ்தூலமான பானங்களை கொண்டு எங்களை ஜெயிக்க முடியாது. வேற ஏதாவது ஒரு அம்பு, வேற ஏதாவது ஒரு பானம் இருந்தால் அதை எடுத்து வாரும்னு இந்த எல்லா புலன்களும் சொல்லிவிட்டன. இவர் நிறைய தபஸ் பண்ணி பண்ணி பார்த்தார், என்ன பண்றதுனே புரியல. ச ஏகாகிரம் மனக்கிருத்வா நிಶ್ಚலோ யோகமாஸ்திதா இந்திரியாணி ஜகானாஷு வா பாணேன ஏகேன வீரியவான். அதற்கு பிறகுதான் சரி தியானம் பண்ணி பார்ப்போம். பகவானுடைய திருமேனியை நாம் மனதில் கொண்டு தியானித்தோம் என்றால் அப்ப புலன்களை ஜெயிக்க முடியறதான்னு பார்ப்போம்னு முயற்சித்தாராம். ஒரே நிமிஷத்துல எல்லா இந்திரியங்களையும் ஜெயிச்சிட்டாராம். பொதுவாக எதிரிகளை ஜெயிக்கணும்னால் ஒவ்வொரு எதிரியை ஜெயிக்கிறதுக்கு வெவ்வேறு அம்பை பயன்படுத்தணுமோ இல்லையோ, ஆனால் இந்த இடத்துல ஒரே ஒரு அம்பு, யோகம்ங்கிற ஒரே ஒரு பானத்தாலே எல்லா புலன்களையும் அடக்கி விட்டாராம். ஏன்னா யோகத்தில் நாம் புலன்களை எல்லாம் பகவானிடத்தில் திருப்பி விடுகிறோமோ இல்லையோ. பொதுவாக புலன்களை அடக்க வேண்டும் அடக்க வேண்டும்னா ரெண்டு வகை உண்டு. ஒன்று, கண்ணு எதையுமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லணும், காது எதையுமே கேட்கக்கூடாதுன்னு சொல்லணும், மனசு எதையுமே நினைக்கக்கூடாதுன்னு சொல்லணும். இது ஒரு வகையான புலனடக்கம். இன்னொரு வகை என்னன்னால் கண்ணு பகவானுடைய திருமேனியைத்தான் பார்க்கணும், காது அவனுடைய கதைகளைத்தான் கேட்க வேண்டும், மனசு அவனுடைய லீலைகளைத்தான் நினைக்க வேண்டும். இப்படின்னு மாற்றலாமோ இல்லையோ. ஒன்று விஷயங்களை தடுப்பது, இன்னொன்று விஷயங்களை மாற்றி கொடுப்பது. இது ரெண்டுத்தில் எது எளியதுன்னால் முதல் வகை ரொம்ப கஷ்டம். ஏன்னா மனசும் புலன்களும் வேலை பண்ணி ரொம்ப பழகிருக்கோ இல்லையோ, சட்டுன்னு அப்படியே தடை போட்டு நிறுத்துவது கஷ்டம். ஆனால் திசை திருப்பி விடுவது சுலபமாக பண்ணலாமோ இல்லையோ. அதுவும் பகவான் ரொம்ப இனிமையான விஷயம். மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய அத்தியாத்ம சேதசா நிராசீர் நிர்மமோ பூத்வா யுத்தியஸ்வ விகதஜ்வரஹான்னு தெரிவிக்கிறார். தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹ வசேஹி எஸ்ய இந்திரியாணி. உன்னுடைய புலன்களை எல்லாம் அடக்கி என்னிடத்தில் செலுத்திவிடு. இப்போ பகவானுடைய திருமேனி, அவருடைய பிரசாதத்தை சாப்பிடலாம், அவருடைய புஷ்பத்தை முகர்ந்து பார்க்கலாமே தவிர உலக இன்பங்களை தவிர்த்து விட வேண்டும். அப்படி செய்தாய் என்றால் ரொம்ப சுலபமாக நீ புலன்களை அடக்கி விடலாம். இப்போ இதே கருத்து தான் வெறும் அர்ஜுனனுக்கு உபதேசமாக கீதையில் இருக்கும். ஆனால் இந்த அனுகீதையில் பரசுராமர்னு ஒருத்தர், இவர் ரொம்ப கோவக்காரர், புலன்களை ஜெயிக்க முடியலை. அவருக்கு அலர்கர்னு ஒரு ரிஷி வந்து உபதேசிக்கிறார். அவரும் முன்னால் இப்படித்தான் புலனடக்கம் இல்லாமல் இருந்தார், வெளி எதிரிகளை எல்லாம் ஜெயித்தார். அதற்கு பிறகு யோசித்து உள்ளெதிரிகளை ஜெயிப்பதற்கு யோகத்தை கையாண்டார். அதை வந்து பரசுராமருக்கு சொல்றார். சொன்ன உடனே இதித்வம் அனுஜானீஹி ராமமா க்ஷத்ரியாஞ்சகி. பரசுராமரே இதை புரிந்து கொண்டு இனிமேல் நீர் க்ஷத்ரியர்களை கொல்ல வேண்டாம். தபோ கோரம் உபாதிஷ்ட, நன்றாக தவம் செய்து தத ஸ்ரேயோபிபத்ஸ்யதே, நன்மையை அடையணும். ஸ்ரேயஸ்னா முன்னேற்றம், நன்மை. நீர் நன்மை அடைய வேண்டும்னால் இனி இந்த கோரத்தன்மை வேண்டாம், இந்த சண்டை வேண்டாம், தவம் செய்து நீர் முன்னேற வேண்டும் என்று அலர்கர் வந்து பரசுராமருக்கு சொல்லி பரசுராமர் அதை கடைபிடித்து சிறந்த யோகியாக இருந்தார். இது அனுகீதையினுடைய முறை. அலர்கர் பரசுராமர் அவர்களுக்குள்ள சம்வாதம் இப்படி கதைகளாக வைத்து கருத்துக்களை சொல்லுவது அனுகீதையினுடைய முறை. பகவத்கீதையில் அப்படியெல்லாம் இருக்காது. சுருக்கமாக ஒரே ஸ்லோகத்தில் இந்திரியங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து விடு, என்னிடத்தில் செலுத்தி விடு, அப்போ உனக்கு புலன்கள் அடக்கத்தில் வந்துவிடும். அந்த அடங்கிய புலன்களை கொண்டு நீ தியானத்தை தொடங்கலாம் என்று சொல்லிவிடுவார். இதுதான் பகவத்கீதைக்கும் அனுகீதைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அப்போ உடல், ஆத்மா உடலை எடுத்துக்கொள்வது, உடலில் இருக்கக்கூடிய முக்குணங்கள், அவற்றினுடைய பாதிப்பு, அதை எப்படி ஜெயிக்க வேண்டும். நம்ம பொதுவாக சொல்லும்போது 3 குணங்களில் சத்துவகுணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும், ரஜோகுண தமோகுணங்களை குறைக்க வேண்டும்னு சொல்லுவோமோ இல்லையோ. அது முடிவு கிடையாது, அது ஒரு படி. கடைசியில் முக்தி அடைவதற்கு சத்துவகுணம் அதிகமாக இருந்தாலும் முக்தி அடைந்து விட முடியாது. 3 குணங்களினுடைய பாதிப்பையும் தாண்ட வேண்டும். குணாதீத சௌச்சியத்தேன்னு பகவத்கீதையில் சொல்லுவார். குண அதீதன், குணங்களையே தாண்டினவன், முக்குணங்களையும் தாண்டினவனாக இருக்க வேண்டும். ஏன்னா சத்துவகுணம் கூட என்ன பண்ணுமா, ஒரு அளவு சம்சாரத்தில் நம்ம கட்டுப்படுத்தும். கீழே சத்துவகுணத்துக்கு என்ன தன்மை சொன்னேன், ஞானம் சுகம், இந்த ரெண்டையும் ஏற்படுத்துமோ இல்லையோ. சத்துவகுணம் வந்ததுனால நான் நிறைய சுகம் அனுபவிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன ஆகிடும், அடுத்து இன்னும் கொஞ்சம் சுகம் அனுபவிக்கணும்னு ஆசை வந்துடும். சத்துவகுணத்தை வளர்த்துப்பேன், இன்னும் கொஞ்சம் சுகம் அனுபவிப்பேன், அப்போ இன்னும் கொஞ்சம் அனுபவிக்கணும்னு ஆசை வரும். சத்துவகுணம் கூட வளர்ந்து வளர்ந்து இன்னும் அதிகமான சுகம், இன்னும் ஞானத்தை சம்பாதிக்கணும்னு சம்சாரத்திலேயே வச்சிருமா. சுகசங்கேன பத்ராதி ஞான சங்கேன சானகன்னு கண்ணன் தெரிவிக்கிறார். சுகத்தில் ஒரு பற்றுதலை ஏற்படுத்தி, ஞானத்தில் ஒரு பற்றுதலை ஏற்படுத்தி சம்சாரத்தில் சத்துவகுணம் கட்டுப்படுத்திவிடும். அப்போ அதையும் ஒழித்து விட வேண்டும். முதல்ல மற்ற 2 பேரையும் ஜெயிப்பதற்கு சத்துவகுணம் தேவலை.
ரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் வெல்லுவதற்கு வரை சத்துவகுணம் தேவைப்படுகிறது. ஆனால் கடைசியில் சத்துவகுணத்தோடையே மோட்சத்துக்கு போகலாமா? ஆனால் சத்துவகுணத்தின் பாதிப்பையும் அடக்க வேண்டும். கடைசியில் பகவானுடைய திருவடிகளில் இயற்கையான ஒரு அன்பு வரணும். சத்துவகுணத்தால் அன்பு வந்ததுன்னா அது நிலைத்து நிற்காது. இயற்கையா ஆத்மாவுக்கு பகவானிடத்தில் அன்பு பிறக்க வேண்டும். அது பிறந்து விட்டால் 3 குணங்களையும் தாண்டி விட்டோம்னு அர்த்தம். அப்படிப்பட்டவன் தான் முக்தி அடைகிறான் என்று சொல்லி இந்த அனுகீதை எல்லாத்தையும் உபதேசம் பண்ணி முடிச்சார். மறுபடியும் கண்ணனுக்கு பாவம் பயம். அர்ஜுனா, இப்போ எல்லாத்தையும் கேட்டுன்ட்டியோ இல்லையோ, இப்போவாவது நன்றாக புரிந்து கொண்டாயா, மனதில் தேக்கிக் கொண்டாயான்னு தானும் கேட்கிறார். மயி சேதஸ்திதே பிரீதிஹி நித்யம் குருகுலோத்வஹ அத்தியாத்மமேதத் தச்சுத்வா துவம் சம்யகாச்சர சுவ்ரத. அர்ஜுனா, நீ ஏற்கனவே ஒரு தடவை உனக்கு சொல்லிட்டேன், மறந்து போனேன்னு சொன்னாய். இப்போ 2வது தடவை சொல்லியிருக்கேன். மயி சேத் அஸ்திதே பிரீதிஹி, உனக்கு என்கிட்ட கொஞ்சமாவது பக்தி இருக்கும்னால் இப்போது நான் சொன்ன அத்தியாத்ம ஞானத்தையாவது தெரிந்து கொண்டு அதை கடைப்பிடிப்பாய். கடைப்பிடிக்காமல் விட்டுவிடாதே, அதை செய்து முன்னேறுவாய். பூர்மவப்பியேததேவோக்தம் யுத்தகாலே உபஸ்திதே மயா தவ மகாபாகோ தஸ்மாதத்திர மனக்குரு. முன்னமே ஒரு தடவை யுத்தத்தின் போது சொல்லியிருக்கிறேன், இப்போது மறுபடியும் உபதேசித்திருக்கிறேன், இதை கொண்டு நீ உஜ்ஜீவனம் அடைவாய் என்று சொல்லிவிட்டு, சரி அர்ஜுனா, நான் புறப்பட வேண்டும், தேர் காத்திருக்கிறது, துவாரகையிலே தகப்பனார் வசுதேவர் காத்திருப்பார், நான் புறப்படுகிறேன்னு சொல்லி கண்ணன் விடை பெற்று கொண்டு துவாரகைக்கு எழுந்தருளுகிறார். இது ஆஸ்வமேதிக பர்வத்தில் மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய அனுகீதை என்கிற ஒரு அழகான பகுதி. மகாபாரதமே 4 புருஷார்த்தங்களுக்கும் வழி சொல்லக்கூடியது. தர்மேச்ச அர்த்தேச்ச காமேச்ச மோக்ஷேச்ச பரதர்ஷப எதிஹாஸ்தி ததன்யத்ர என் நேஹாஸ்தி நதத்வச்சித்துன்னு தெரிவிப்பார்கள். மகாபாரதங்கிற புஸ்தகம் எவ்வளவு உயர்ந்ததுன்னால், மற்ற எல்லா புஸ்தகத்திலும் என்னென்ன கருத்துகள் இருக்குமோ அது அனைத்தும் மகாபாரதத்தில் இருக்குமா. ஒரு கருத்து மகாபாரதத்தில் இல்லை என்றால் அதை எங்கே தேடினாலும் வேற இடத்துல கிடைக்காதான். அப்படிப்பட்ட ஒரு முழுமையடைந்த புஸ்தகம், வேதத்துக்கே நிகரானது. பாரத பஞ்சமோ வேதகான்னு தெரிவிப்பார்கள். 5வது வேதம்னு சொல்லும் அளவுக்கு உயர்ந்த ஒரு கிரந்தம். அதனுடைய ஒரு சாரமான பகுதி, மோட்சத்தை பற்றி சொல்கிற பகுதி. இந்த பகுதி தர்மத்தையோ அர்த்தத்தையோ சொல்லலை, நேர மோட்சத்துக்கான வழியை கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசித்தார். அந்த அனுகீதை இன்று பார்த்தோம். அப்போ அச்சேதனம், சேதனன், பரமாத்மா 3 பேருடைய தன்மைகளை 3 கீதைகளை வைத்து பார்த்தோம். இனி நாளைய தினம் ஆண்டாள் தன்னுடைய கோதா கீதையிலே எப்படி இந்த 3 தத்துவங்களை வேறு ஒரு கண்ணோட்டம், இதுவரைக்கும் அச்சித்துன்னு சொல்கிறத எப்படியெல்லாம் தாழ்ந்தது தவிர்க்க வேண்டும்னு பார்த்துட்டோம். ஜீவாத்மா எப்படி உயர்ந்தவர், எவ்வளவு ஆனந்தமானவர்னு பார்த்தோம். பரமாத்மா எவ்வளவு உயர்ந்தவர்னு பார்த்தோம். இந்த 3ஐயுமே புரட்டி போட்டு ஆண்டாள் வேறு ஒரு கண்ணோட்டத்தை தெரிவிக்கிறாள். ஆண்டாளுடைய கீதை என்ன என்பதை நாளைய தினம் ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।